தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலம் இது அருளின் காலம். தவக்காலம் ஆண்டவருடைய தியாகத்தையும் தன்னையே நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்ததையும் நினைவு கூறும் காலம். தவக்காலம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி புனித நிலைக்கு அழைத்து செல்லும் காலம். இந்த தவக்காலத்திலே தவம், நோன்பு, ஜெபம் இவை எல்லாவற்றையுமே நாம் கடைபிடித்து நம்மையே நாம் ஒரு புதிய மனிதர்களாக மாற்றிக்கொள்ள வாய்ப்பு தரும் காலம்தான் இந்த தவக்காலம். எனவே இன்று தொடங்குகின்ற இந்த தவக்காலத்தில் நாம் நம்மையே இயேசுவினுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்வதற்கு என்னென்ன மாற்றங்கள் அவசியமோ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அருள் துணையால் நாம் மேற்கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் உடைத்தை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 18 இறுதியாக. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உள்ளா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு
உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் மோதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகன் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்குதேன் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னுள்ளே உருவாக்கியருளும்
என்னிடமிருந்து எடுத்து விடாதே. இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20, மேலும் அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவனிலே ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 6, 16 தொடக்கம் 18 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும்.
அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நேற்றைய தினம் தஞ்சையில் நடைபெற்ற தஞ்சாவூர் மறைமாவட்ட குருக்கள் மன்ற கூட்டத்திலே ஒரே ஒரு விடயம் மட்டும்தான் நேற்று முழுதும் பேசப்பட்டது. என்னவென்றால் திரு வழிபாடு, அதிலும் குறிப்பாக திருப்பலி எப்படி நடைபெற வேண்டும், திருப்பலியிலே ஒவ்வொரு பகுதியும் எவ்வாறு அதை நாம் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய புரிதலை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு 3 பக்கம் அடங்கிய பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமான சாராம்சங்களை அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் தெளிவாக நான் சொல்லுகிறேன். அதிலே சில மாற்றங்கள், அது இப்போ வந்த மாற்றங்கள் இல்லை, ஏற்கனவே உள்ள திரு அவை சட்டங்கள் தான். ஆனால் அதை நாம் கடைபிடிப்பது கிடையாது. நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது தவறு. இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நேற்று தமிழக திருவழிபாட்டு குழுவினுடைய செயலர் தந்தை, தமிழக என்றால் தமிழகம் முழுவதுக்கும் அவர்தான் பொறுப்பு, அந்த தந்தை அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். எனவே அது என்னென்ன மாற்றங்கள் என்று நான் உங்களுக்கு பிறகு தெரியப்படுத்துவேன். அதை ஏன் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அது சில விஷயங்களை, நமக்கு பழகி போன சில விஷயங்களை நாம் விட்டு கொடுப்பது என்பது இந்த தவக்காலத்திலே மிக முக்கிய ஒன்றாக கருதப்படுகிறது. ஆம், நாம் தியாகம், தர்மம், இறைவேண்டல், ஜெபம் என்று பல வார்த்தைகளை வைத்து சொல்லிக்கொண்டே போகிறோம். அடுத்ததாக நோன்பு இருத்தல், இதெல்லாம் ஒரு வகையான நோன்பு தான், தியாகம்தான். நாம் சில மாற்றங்களை திரு அவை நமக்கு சொல்லுகின்ற பொழுது அவற்றை கடைபிடிக்கும் போது, ஆமாம் இத்தனை வருஷமாக இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ புதுசாக என்னென்னமோ ரூல்ஸ்லாம் கொண்டு வராங்க என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் இறையியல் பயின்று கொண்டிருந்த சமயத்தில் தான் இந்த திரு விவிலியம், அதாவது புதிய மொழிபெயர்ப்போடு வெளியிடப்பட்டது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்போ அதிகமாக தந்தி அடிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக. அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு 5 இது அரிசி பை, அந்த சாக்கு இருக்குல்ல, 5 சாக்கு கொண்டு கொட்டினார். என்னன்னா எல்லாமே தந்தி, என்னன்னா இந்த புதிய மொழிபெயர்ப்பு திருவிவிலியம் வேண்டாம் 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 அப்படி என்று அந்த காலத்து மனிதர்கள் எங்களுக்கு பழசு தான் வேணும்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் இன்று
அதுக்கு பிறகு 33 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதைத்தான் நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். எனவே முதலிலே ஒரு மாற்றங்கள் வருகின்ற பொழுது அது நமக்கு ஏமாற்றமாக தெரியலாம். ஆனால் திரு அவை ஒவ்வொன்றையும் பல்வேறு விதமான ஜெபம், ஆராதனை, திருவழிபாடு இவற்றிற்கு பிறகுதான் ஒரு முடிவை எடுக்கிறது. அதுதான் அது வெற்றி அடைகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இன்று தவக்காலத்திலே 3 முக்கியமான விஷயங்களை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறது. முதலாவதாக எதை பற்றி சொல்லுது? எதை பற்றி சொல்லுது? முதலாவதாக தர்மம். விவிலியத்தில் இன்றைக்கு அந்த நற்செய்தியில் சொன்ன அந்த வரிசைப்படி பார்ப்போம். முதலாவது எது? தர்மம். இரண்டாவது ஜெபம். ஃபர்ஸ்ட் எது? தர்மம். ரெண்டாவது ஜெபம். மூன்றாவது நோன்பு, விரதம். இன்னைக்கு 18 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு உட்பட்டவங்க கண்டிப்பாக என்ன இருக்கணும்? விரதம் இருக்கணும். ஆமாம், நிறைய பேர் மறந்துட்டு சாப்பிட்ருப்பாங்க. மருத்துவ அறிவுரைப்படி இன்றைக்கி சாப்பிடணும் காலையிலனா சாப்பிட்றது தவறு கிடையாது. அது இல்லாமல் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவர்கள் 18 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு உட்பட்டவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கு நோன்பு இருக்கணும். அடுத்து இன்னொரு நாள் இருக்கணும். அது என்னைக்கு? பெரிய வெள்ளிக்கிழமைன்னா அது எல்லா வெள்ளிக்கிழமையும் இல்லை. என்றைக்கு? பெரிய வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இருக்கணும். மற்ற நாட்களில் சில பேர் 40 நாளும் நோன்பு இருக்கவங்க இருக்காங்க. சில பேர் வெள்ளிக்கிழமை நோன்பு இருக்கவங்க இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். திருச்சபை சொல்லுவது இதுதான். இந்த விபூதி புதன் அன்றைக்கும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் கண்டிப்பாக 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 60 வயதிற்கு உட்பட்டவர்கள் இருக்கணும். மற்றவங்க இருக்க ஆசைப்பட்டால் தாராளமாக இருக்கலாம். திருச்சபை தடை செய்யவில்லை. எனவே இந்த முதலில் நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அறச்செயல்கள், தர்மம் செய்வதை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் தர்மம் செய்கிறாங்க. ஆனால் தர்மம் செய்கிறவங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை, ஒரே ஒரு கேள்வி மனசில் என்னன்னா, உண்மையிலே இவங்க டிசர்விங் கேஸா? உண்மையிலேயே இவர்கள் டிசர்வ் பண்ணுறாங்களா? இவங்க தேவையில் இருக்கிறார்களா? இல்லை ஏமாற்றுகிறார்களா? அடிக்கடி எங்களுக்கு ஒரு தொந்தரவு என்னென்னா, திடீர்னு யாராவது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க வருவாங்க. வேளாங்கண்ணி போனோம், எங்கள் பர்ஸை நாங்கள் தொலைச்சிட்டோம், இருந்ததெல்லாம் போச்சு, அதனால் எங்கள் ஊருக்கு போகணும், அதனால் எங்களுக்கு காசு கொடுங்க, எவ்வளோ வேணும்? ஒரு 500 ரூபா கொடுங்க. சரி, நீங்கள் எந்த பங்கு? இந்த பங்கு. உங்கள் சாமியார் நம்பர் கொடுங்க, நான் இப்போ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இது உண்மையாக என்னன்னு கேட்போம். அப்படின்னா இந்த வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரமாட்டாங்க. சில பேர் மெடிக்கல் பில் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த டாக்டருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி மருந்து வாங்கணும், காசு கொடுங்க அப்படின்னா, நான் என்ன செய்வேன்? நீ அந்த சீட்டை கொடு, நான் உனக்கு மருந்து வாங்கி தரேன், காசு தரமாட்டேன் உனக்கு அப்படின்னாக்க வேணாம் ஃபாதர்ட்டு போயிடுவாங்க. அப்போ சில ஏமாற்றுக்காரர்கள் இருக்கும்போது தர்மம் செய்கிறது கூட நமக்கு இது உண்மையாக டிசர்விங்காக என்னான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் உண்மையிலே யார் டிசர்வ் பண்ணுறாங்களோ, தேவையில் இருப்போருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அந்த மாதிரி தர்மம் செய்கின்ற பொழுது நமக்கு விளம்பரம் தேவையில்லை, விளம்பரம் இருக்கக்கூடாது. 2 வகையான மனிதர்கள் நம்முடைய திரு அவையில் இருக்கிறாங்க. ஒன்று, கண்டிப்பாக பேரை சொல்லணும், பேரை சொல்லலைன்னா சண்டைக்கு வர்றவங்க. 2வது, ஃபாதர் தயவுசெய்து எங்கள் பேரை சொல்லாதீங்க, கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். அது 5 லட்சம் கொடுத்தாலும் சரி, 5000 கொடுத்தாலும் சரி, 5 ரூபா கொடுத்தாலும் சரி, யாருக்கும் தெரிய வேணாம், ஃபாதர் கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய பெயர் வெளியிலே தெரிய வேண்டும், அப்பொழுதுதான் மற்றவங்களுக்கு முன்னாடி நமக்கு பெருமையாக நினைப்பார்கள் என்று நினைத்து செய்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே நாம தான் அதை சூஸ் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரி வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டு இருக்கிறது, நம்ம சாய்ஸ் தான். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தர்மம் செய்யும்போது வெளியில் தெரிய வேண்டாம், கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நாம் தான் முடிவு பண்ணணும், நாம் தர்மம் செய்கின்ற பொழுது நாம் எதை விரும்புகிறோம் என்று. அடுத்ததாக இறை வேண்டல். நாம் அதிகமாக இந்த தவக்காலங்களில் வருஷம் ஃபுல்லாக ஜெபிக்கணும், அதில் மாற்றம் கிடையாது. இந்த தவக்காலங்களில் ஜப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க வேண்டும். காரணம், இந்த ஜபத்தில் தான் நாம் இறைவனோடு, ஆண்டவர் இயேசுவோடு நாம் பேசுகிறோம். அவரோடு பேசுவதற்கு நேரம் அதிகம் ஒதுக்குவதைத்தான் இறை வேண்டல் என்று தாய் திரு அவை நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த தவக்காலங்களிலே அதிகமாக அந்த ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 3வதாக நோன்பு இருப்பது.
நோன்பு இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி சில பேர் அதிகமாக நோன்பு இருக்கிறாங்க, அதெல்லாம் வரவேற்புக்குரியது, வேண்டாம்னு சொல்லலை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் மாலை போட்டால் கண்டிப்பாக நோன்பு இருந்து தான் ஆகணும், அப்படி தானே? இன்றைக்கி நிறைய பேர் மாலை போட போகிறீங்க. எங்கள் வீட்டில் மாலை போடணும்னு கேட்டால் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. ஏன் அப்படின்னா நான்வெஜ் எடுத்து செய்ய முடியாது, அதனால் நீ மாலை போட்டின்னா கறி மீன் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த நோன்பு என்பது ஒருவர் மனம் விரும்பி செய்ய வேண்டும். அப்படி மனம் விரும்பி யாராவது செய்ய ஆசைப்பட்டால் தயவு செய்து யாரும் அதை தடுக்கக்கூடாது. அது இறைவனுடைய திட்டம். யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் யாராவது விரும்பி தொடர்ந்து நான் பல நோன்புகளை கடைபிடிக்க ஆசைப்படுகிறேன் என்றால் அதை யார் தடுக்கவும் உரிமை இல்லை. எனவே இது போன்ற பக்தி முயற்சிகளை மற்றவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க நினைக்கின்ற பொழுது அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டுமே ஒழிய அவர்களை நாம் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. டிஸ்கரேஜ் பண்ணி ஐயோ இது எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லாது அப்படி என்று 1000 விளக்கங்களை கொடுத்து அவர்களுடைய மனதை மாற்ற நினைக்கக்கூடாது. எனவே ஆண்டவரை சொல்லுகிறார், நாம் நோன்பு இருக்க வேண்டும். அதுலேயும் ஒன்று சொல்கிறாரு, வெளிவேடக்காரரை போல நான் நோன்பு இருக்கிறது 10 பேருக்கு தெரியுங்கிற மாதிரி நீ செய்யக்கூடாது, முகவாட்டமாக இருக்காதே, அதனால் நீ நோன்பு இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லுகிறார். எனவே இந்த 3 கருத்திலுமே நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, விளம்பரம் தேவையில்லை, மக்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு செய்தி. நான் செய்கிறது கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் என்ற ஒரு மனநிறைவோடு, என்ற ஒரு சித்தாந்தத்தோடு, புரிதலோடு நாம் செய்கின்ற பொழுதுதான் நாம் செய்கின்ற தர்மமாக இருந்தாலும், இறை வேண்டலாக இருந்தாலும், அல்லது நோன்பாக இருந்தாலும் ஆண்டவர் முன்னிலையிலே மிக மதிப்புக்குரியதாக மாறுகிறது என்ற சிந்தனையிலே இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் உம் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முடிய மேலே தூக்கி விடு, முடிய மேலே தூக்கி விடு. அந்த மாதிரி செய்தி மனம் மாறின செய்தி நம்புங்கள், மனம் மாறின செய்தி நம்புங்கள், மனம் மாறின செய்தி நம்புங்கள், மனம் மாறின செய்தி நம்புங்கள், மனம் மாறின செய்தி நம்புங்கள். முடிய தூக்காமல் செய்து நம்புங்கள், மனம் செய்து நம்புங்கள், மனம் திரும்பின 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 செய்து நம்புங்கள், மனம் திரும்பின
மனம் திரும்பி நற்செய்தி நம்பர்கள் 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 மனம் திரும்பி நற்செய்தி நம்பர்கள்
மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். மனம் முடிய மேலே தூக்கு. முடிய மேலே தூக்கு. மனம் திரும்பி நற்செய்தியை 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 மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். 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 நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி 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 நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். காணிக்கை போடும்போது போடுங்க. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி. இதை தட்டில் போடு. காணிக்கை தட்டில் போடு. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். 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 மனம் மாறி நற்செய்தி
நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறி 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 நற்செய்தி தலை நிமித்தமா நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தியை 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 நம்புங்கள். கையை கும்பிடு, கையை கும்பிடு. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். 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 தனியாக கொடுப்பாங்கம்மா, பூசை முடிஞ்சு வாங்கிக்க. மனம் மாறி நற்செய்தி, மனம் மாறி நற்செய்தி, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். 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 கிட்ட வாங்கம்மா. மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி, மனம் திரும்பி நற்செய்தி, மனம் மாறி திருச்செய்தி நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மனம் மாறி, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்பி, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள்.
நற்செய்தி நம்புங்கள். மனமாறி நற்செய்தி நம்புங்கள். மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். மனமாறி நற்செய்தி நம்புங்கள். மனமாறி நற்செய்தியை 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 நம்புங்கள். ஆண்டவரை அனைத்து நிறைவானை வாழ்த்து பெறுவீராக. யுக வல்லன்மையில் நம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நீளத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்மான தப்பத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து நிறைவானை வாழ்த்து பெறுவீராக. இது வல்லன்மையில் நம் திராட்சை செடி மனித உழைப்பின் பயன்மான ரசத்தில் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உடல் பிள்ளைகளை ஏற்றரும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் நமது திருமணப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு வந்ததாவதாக. ஆண்டவரின் தம்மைகளை கழுவும் பாவத்தில் திருப்படத்திலும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உம் திருமுன்
கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உருக்கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாயக் கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்காமரை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவுடன் 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 மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாயினின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்கிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.